ஜனநாயகன் படத்தோட ஹியரிங் இன்றைக்கி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நீதிபதி வந்து தலைமையில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடுக்கு போகிறாங்க. ஸோ அதை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுமே வந்து எதிர்கொள்ளுது, அப்பீல் பண்ணுறாங்க, மண்டே வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுமே வந்து பொங்கல் ஹாலிடே வந்து லீவ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஜனவரி 21 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தளபதியோட படம் பொங்கலுக்குமே ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிசல்ட்டுமே வரும்போது பாசிட்டிவாக பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து தணிக்கை வந்து கொடுத்து தான் ஆகணும், சென்சார் போர்டு வந்து கொடுத்து தான் ஆகணும், யூபாரியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடுதுப்புன்னு வந்து இந்த மாதிரியான மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருந்தது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருந்தது. ஸோ இது வந்து எதனால் நடக்குது, இந்த ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ இழுபறியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. வினோத் அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறமே இப்போ வந்து ஹைப்பு கூடிக்கிட்டே இருக்குது. எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ எப்போ ரிலீஸ் ஆனாலுமே பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். ஸோ அதை பார்க்கறதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. தளபதியன்ஸ் எல்லாருமே கொண்டாட ரெடியாகிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ தான் தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கிறோம். ஸோ அந்த அளவு வந்து ஜனநாயகன் மேலே வந்து எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோவே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க பண்ண மேலும் மேலும் அழுத்தம் கொடுக்க ஜனநாயகன் படத்து மேலே எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி ஏன் படத்துக்கு ஒரு தனி வந்து பிரச்சனை வரும். ஸோ இப்போ வந்து வேறு ட்ராக்கை மாற்றிருக்கனால கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து கேட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே படமும் தைரியமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் பண்ணுறாங்க. ஸோ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. டிசம்பர் 19 வந்து இதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி தக்கல் முறையில் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியுமே இப்படி நடக்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் ஏன் காரணம், எந்த காரணத்தினால இது நடக்குது அப்படிங்கிறது. இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் ஒரு மூவிக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதில் வந்து அப்படி என்ன பண்ணியிருக்காருங்கிற எதிர்பார்ப்பு தான் கூடி இருக்குது. ஸோ எப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லை. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.